अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. పరిచ్ఛిన్నత్వ హేతు ఉపపత్తికి పరిచ్ఛిన్నత్వమును மூணாவது ஹேது விமதம் மித்யா திருஷ்யத்வாத் சுத்தி ரூபியவத் அப்படின்னு முதல் அனுமானத்தினால திருஷ்யத்துவ ஹேதுக்கு அனுமானம், திருஷ்யத்துவத்தை ஹேதுவாக கொண்டதான ஒரு அனுமானம். அதனால பிரபஞ்சம் மித்யான்னு சாதனம் பண்ணினோம். அதற்கு பிறகு விமதம் மித்யா ஜடத்வாத் அப்படின்னு சொல்லும். இன்னொரு காரணமும் உண்டு, உலகமானது பொய் அப்படின்னு சொல்றதுக்கு மூணாவது காரணம் சொல்றார் பரிச்சின்னத்துவம். இந்த பரிச்சின்னத்துவம் ஹேது எங்கிருந்து கிடைச்சது வரைக்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு அனந்தம்னு சொன்னதுனால பிரம்ம பின்னமான பொருள் எல்லாம் அந்த வரலாறு. இந்த பரிச்சின்னத்துவங்கிறது எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அனந்தம் பிரம்மான் பிரம்மத்துக்கு அனந்தம்ங்கிற ஒரு ஸ்வரூபம் சொன்னதுனால தற்பின்னமான பதார்த்தங்கள் எல்லாம் பிரம்ம பின்னம். நம்ம மதத்துல என்ன இருக்கிற வஸ்து ஒன்னே ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா. பிரம்மந்தான் இருக்கு, பிரம்மத்தை தவிர மீதி பதார்த்தங்கள் இல்லை. கண்ணுக்கு தெரியறது என்ன? நீங்க இல்லைன்னு சொன்னா நம்புறதா? நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கேன், டேபிள் இருக்கு, மேஜை இருக்கு, மேஜை புத்தகம் இருக்கு, கிருஷ்ணன் இருக்கார், குரு இருக்கார், எல்லாமும் இருக்கு. இல்லேன்னு சொல்றது என்ன? நான் இல்லேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது தெரிகிறது, ஆனா நிஜமாக இல்லை. அதுதான் மித்யான்னு பேரு. தெரியல, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சா அது மித்யன்னு ஆகாதுன்னு இல்லை. நான் அப்ரதீதி ஸ்தயோர் பாதா கிந்து மித்யாத்வ நிஷ்டயா அப்படின்னு பஞ்சதிஷியில சொல்லியிருக்காருன்னு போன வாரமே பார்த்தேன். ஆகையால் மித்யா பதார்த்தம்னா அது தோணப்படாதுன்னு இல்லை. ஆனா உலகம் எல்லாம் தோணலாம், தோணினாலும் அது இல்லை. எது சார் இருக்குன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. தோணின பதார்த்தம் இல்லாம போகலாமா? அதுதான் சுத்தி ரூபியம்னு சொன்னேன். நீங்க தானே சுத்தி ரூபியத்தை பார்த்து அது வெள்ளியும் நினைச்சு எடுத்துக்கிறதுக்காக போகிறேன். ஆனா கிடைச்சதோ இருந்ததோ? நீர் பார்த்த சமயத்திலேயே இருந்ததோ? இல்லை. ஆகையால் அது தோணித்து இல்லாமல் போச்சு. அதே போல பிரபஞ்சமும் தோணலாம், இல்லாமல் போகலாம். தோணி இல்லாமல் போறதுக்குத்தான் மித்யான்னு பேரு. இது ஞாபகம் வச்சோம். இப்ப அனந்தத்துவம் அனந்தம் பிரம்மான்னு சொன்னேன். அது ஒண்ணுதான் பாரமார்த்திகம், எப்பவும் இருக்கிறது. உலகம் எல்லாம் அதை விட வேறானது. அதை விட வேறானதுன்னா அது என்ன அர்த்தம்? அதெல்லாம் மித்யாபூதம், அதெல்லாம் அந்தவத்தோட. இந்த அந்தங்கிறது லிமிட்டேஷன் சொல்ற ஒரு லிமிட்டேஷன், ஒரு பரிச்சின்னமாக இருக்கு. இது வரைக்கும் இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்த்தேல, இதுக்குதான் பரிச்சின்னத்துவம். இந்த பரிச்சின்னமாக இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அது மித்யாபூதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எது பரிச்சனம்? உலகத்துல இருக்கிற பிரம்மத்தை தவிர எல்லா பொருளும் பரிச்சயத்தோட கூடியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா பொருளும் பரிச்சயத்தோட கூடியிருக்குங்கிறல அந்த பரிச்சேதம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? அது எத்தனை விதமான பரிச்சேதங்கள் உலகத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா, சாதாரணமான உலகத்துல லிமிட்டேஷன் பை ஸ்பேஸ், லிமிட்டேஷன் பை டைம், லிமிட்டேஷன் பை ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த குடம் இங்கு இருக்கு, அங்கு இல்லை. இப்ப சொன்னா கரெக்ட், எல்லாமே ஒண்ணுதான். நாங்க 3 பேர் தனித்தனியா சொல்றோம்னு பேரு, விஷயங்கள் ஒண்ணுதான். முழுக்க கிரந்தம் முழுக்க ஒன்னே தான் விஷயங்கள். ஆனா அது என்னன்னா, இது சாஸ்திர சர்ச்சா. அதனால ஏதோ துவைத்தினா ஏதோ விரோதி, அத்வைத்தினா ஏதோ விசேஷம் அப்படின்னு நினைக்கப்படாது. எல்லாமே சாஸ்திர சர்ச்சா, பிரம்ம சிந்தனை தான் நடக்கிறது, பூஜித விசாரம். அதனால நம்ம
சந்தோஷமா எடுத்துக்கணும். இது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன்னா கஷ்டம் எண்ணிக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒரு குடம் ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல இல்லை. இது என்ன அர்த்தம்? அது இந்த இடத்தினால அது பரிச்சின்னமாக இருக்கு. இந்த இடத்துல தான் இருக்கு, அந்த இடத்துல இல்லை. ஆகாசம்னு சொன்னீங்கன்னா எங்க இருக்கோ இல்லையா? பார்த்தா தேசதா பரிச்சேதம் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா, அப்படின்னா லிமிடேஷன் பை ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த லிமிடேஷன் குடம் முதலிய பொருட்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல குடம் இருக்குன்னா இன்னொரு குடத்துல இல்ல, இன்னொரு இடத்துல இல்ல. ஏதஸ்மின் தேசே கடஹா அஸ்தி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்கு என்ன தோன்றது? அத்திர கடஹா அஸ்தின்னா தத்திர நாஸ்தி. தெரியறதா இல்லையா? இந்த தத்திர நாஸ்தின்னு நீங்க சொல்றீல, அதுல சம்ஸ்கிருதத்துல வேற விதமா சொல்லுங்க, அஸ்மின் தேசே கடஹா அஸ்தி. சரி, தேசாந்தரே கடோ நாஸ்தி. இப்ப அஸ்மின் தேசே கடஹா அஸ்திங்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கேன்? தேசாந்தரே கடோ நாஸ்தி. கடோ நாஸ்தின்னா என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ பிரதியோகி கடஹா, அதான அர்த்தம். கடோ நாஸ்திங்கிற பதத்துக்கு இன்னொரு விதமா என்ன சொல்றது? அத்தியந்தாபாவ பிரதியோகி கடஹா. அஸ்மின் தேசே கடஹா அஸ்தின்னு சொன்னதுக்கு இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்? தேசாந்தரநெட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். அஸ்மின் தேசே சத்துவம்னு சொன்னா என்ன சொல்லணும்? தேசாந்தரநெட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். அவ்வளவு. Here is a part ன்னு சொன்னா there is absence of the part somewhere. அவ்வளவுதான் சொல்ல போறேன். இதை சம்ஸ்கிருதத்துல சொன்ன சுவாமினா அத்திர கடோ அஸ்தின்னா தத்திர கடோ நாஸ்தி. இது சாதாரணமா சொல்வா சம்ஸ்கிருதத்துல. கொஞ்சம் நியாய வாசனை இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? கடோ நாஸ்தின்னு சொல்லாமல் கடாத்தியந்தாபாவ அஸ்திமா, இல்ல அத்தியந்தாபாவ பிரதியோகி கடஹான். அவ்வளவுதான். இது 4 தடவை நீங்க சொன்னா வந்துடும். அப்ப தேசாந்தரநிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். தேச பரிச்சேதம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். இப்ப தேசாந்தரநிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். இந்த தேசாந்தரான்னு விட்டுருங்க, அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் போரும் நமக்கு. ஏன்னா அனுமான பிரக்கிரியில வரப்ப இது போரும் நமக்கு. அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் தான் தேச பரிச்சேதம். தேச பரிச்சேதான்னு சொல்லி வளர்த்தோம். வேத பரிச்சேதான்னு என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். அதே விதமாக கால பரிச்சேதா. கால பரிச்சேதம்னு சொன்னா இப்ப இருக்க இன்னொரு காலத்துல இல்லை. ஒரு மனுஷன் மகாத்மா காந்தி ஒரு காலத்துல இருந்தார், இப்பொழுது இல்ல. அப்ப என்ன? ஒரு காலத்தினால கட்டுப்பட்டப்பட்டிருக்க. அவருக்கு ஒரு வரம்பு இருக்கு, இந்த காலம். அவ்வளவு. இந்த காலத்துல இருக்குன்னு சொன்னா இன்னொரு காலத்துல இல்ல. இங்க இருக்குன்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொன்னேன். அதே போல ஒரு காலத்துல இருக்காருன்னா இன்னொரு காலத்துல இல்லைன்னு சொன்னேன். இன்னொரு காலத்துல இல்லைன்னு சொன்னா இது இருந்து அப்புறம் இல்லாம போச்சு. இங்கே கட்டம் இருக்கு, இங்க கட்டம் இருக்கிறப்ப அங்க கட்டம் இருந்து இல்லாம போச்சா? இல்ல. அங்க அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சொன்னேன். இங்க காலத்துல இந்த காலத்துல இருந்தார், ஆனா இன்னொரு காலத்துல இல்ல இருக்காருன்னா இருந்தவர் இல்லாம போனார். இருந்தவர் இல்லாம போனான்னு அதுக்கு என்ன சொல்ற? பொருள் இருந்ததுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன சொல்வீங்க? துவம்சம்னு சொல்லுங்க. ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாத போனா அதுக்கு நம்ம என்ன சொல்றது? இருந்த பொருள் போயிடுது. அப்பதான் இன்னொரு காலத்துல இல்லாம போயிடுது. இருந்தது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இருந்தது போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்றோம்? துவம்ச பிரதியோகித்துவம். இப்ப தேச பரிச்சேதம் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். அதனுடைய பரிச்சேதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றது? அத்தியந்தாபாவ பிரதியோகி. ஒரு காலத்துல காலத்தினால கட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஒரு காலத்துல இருந்தது இன்னொரு காலத்துல இல்லை என்ற அர்த்தம். இன்னொரு காலத்துல இல்லைங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? துவம்ச பிரதியோகி அப்படின்னு. தேச பரிச்சேதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். கால பரிச்சேதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? துவம்ச பிரதியோகித்துவம். இன்னும் ஒரு பொருளுக்கு எத்தனை விதமாக லிமிடேஷன்ஸ் இருக்கு? ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு இடத்துல இல்லாம போகலாம். லிமிடேஷன் பை ஸ்பேஸ். ஒரு காலத்துல இருக்கலாம், இன்னொரு காலத்துல இல்லாம போகலாம். லிமிடேஷன் பை ஆப்ஜெக்ட். இது புஸ்தகம், இங்க இருந்து இது வரைக்கும் போயிட்டே இருந்த புஸ்தகம். அதுக்கப்புறம் இது புஸ்தகம் இல்லை, அது ஆகாஷ்.
கடியாரம்னா இங்க இருந்து இது வரைக்கும் கடியாரம், அது மேல அது கடியாரம் இல்லை, அது மேஜர். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பொருளானது அது வரைக்கும் தான் இருக்கு, இன்னொரு இடத்துக்கு தாண்டி போனோம்னா வேற பொருள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆனது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு, இதை தாண்டினா இந்த ஆப்ஜெக்ட் இல்லை, அது வேற ஆப்ஜெக்டா. ஸோ அது என்ன அர்த்தம்? இது வேற அது வேற, இது புஸ்தகம் இது வாட்ச். அப்ப என்ன, புஸ்தகம்ங்கிறது வாட்சுங்கிறதும் வெவ்வேறையா இருக்கு. ஸோ இந்த புஸ்தகம்ங்கிற அறிவு இது வரைக்கும் தான் இருக்கு, வாட்சுங்கிற அறிவு அதுல இருக்கு. இதுல புஸ்தகங்கிற அறிவு வராது, இதுல வாட்சுங்கிற அறிவு வராது இல்லையா? இதை கண்டு வாட்சுன்னு சொல்ல மாட்டேன், இதை கண்டு புஸ்தகம்னு சொல்ல மாட்டேன். அது என்ன சார் அது? ஏன்னா புஸ்தகங்கிறது இதோட இந்த பொருளோட நிற்கிறது, வாட்சுங்கிறது இந்த பொருளோட நிற்கிறது அப்படின்னு சொல்றோமோ இல்லையா? இப்ப இது போல ஒரு லிமிடேஷன் இருக்கு, லிமிடேஷன் பை ஆப்ஜெக்ட். இது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இது பேதம்னு சொல்றோம், அந்யோன்யாபாவ பிரதியோகித்தம். ஏன்னா இது வேற அது வேற சார், அது வாட்சு இது புஸ்தகம், இது வாட்ச் ஆகுமோ? ஆகாது. அப்ப என்ன அர்த்தம்? இதுல வாட்சினுடைய பேதம் இருக்கு, அதுல புத்தகத்தினுடைய பேதம் இருக்கு. ஸோ இப்ப என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் 3 விதமான பரிச்சேதங்கள் உண்டு. தேச பரிச்சேதம்னு ஒண்ணு, கால பரிச்சேதம்னு ஒண்ணு, வஸ்து பரிச்சேதம்னு ஒண்ணு. இந்த 3 பரிச்சேதங்கள்லையும் நன்றாக யோஜனை பண்ணி பார்த்தோம்னா, தேச பரிச்சேதத்துக்கு அத்தியந்த அபாவ பிரதியோகித்துவம்னு சொல்வோம், கால பரிச்சேதத்துக்கு துவம்ச பிரதியோகித்துவம்னு சொல்வோம். அதே போல வஸ்து பரிச்சேதத்துக்கு நம்ம என்ன சொல்வோம்? அந்யோன்ய அபாவ பிரதியோகித்துவம் இல்ல பேத பிரதியோகித்துவம்னு சொல்வோம். இவ்வளவுதான் சொல்றோம். இது முக்கியமாக 3 விதமான பரிச்சேதங்கள். இந்த 3 விதமான பரிச்சேதங்களும் இல்லாத பொருள் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அது பிரம்மம் ஒண்ணுதான். ஏன் பிரம்மம் ஒண்ணுதான்னு சொன்னேன்னா, எல்லா தேசத்திலையும் பிரம்மம் இருக்கு. இருக்கா இல்லையா? அது சந்தேகம் இல்லையா? ஏன்னா எங்கேயும் எந்த பொருளையும் சத்துன்னு தோன்றது. ஸோ எல்லா இடத்துலையும் பிரம்மம் இருக்கு, சர்வவியாபகரவர் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நமக்கு. ஸோ தேச பரிச்சேதம் அவருக்கு இல்லை. அதுக்கு பிறகு கால பரிச்சேதம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இல்ல. ஏன் அவருக்கு கால பரிச்சேதம் இல்லை? காலத்தை உண்டு பண்ணினவரே அவர்தான். சூர்யா சந்திரமசோ காதாய தா பூர்வமகல் பகத் அப்படின்னு சூரியனை சிருஷ்டி பண்ணினார், பிறகு காலமா உண்டது, அதுக்கு முன்னால காலம் இல்லை. அதனாலதான் காலத்திரய பரிச்சேதம் நம்ம சொல்றோமே. ஆக்சுவலா நம்ம சொல்லும்போது காலத்திரய அதீதம்னு சொல்றதை விட கால அனவச்சின்னத்துவம், காலத்தினால கட்டுப்படாதவர் யாரு? பிரம்மம் ஒண்ணுதான். தேசகால அபரிச்சின்னா சொல்லுங்க. இப்ப என்ன ஆச்சு நமக்கு? கால பரிச்சேதம் யாருக்கு இல்ல? பிரம்மத்துக்கு. வஸ்து பரிச்சேதம் பிரம்மத்துக்கு இருக்கா? யோஜனை பண்ணி பாருங்க. இந்த புத்தகத்திலையும் பிரம்மம் இருக்க, இந்த புத்தகத்திலையும் பிரம்மம் இருக்க, இந்த வாசலையும் பிரம்மம் இருக்க, எங்கும் பிரம்மம் இருக்க. ஏன் சுவாமினர்? அவர் இருக்க தொட்டதான அந்தர்யாமியாக எல்லா பொருளையும் அவர் இருக்காருன்னு ஒத்துருக்கா இல்லையா? அவர் இல்லாத இடமே இல்லையே. அந்தர் பரிஷ்ட சர்வம், இதுக்குள்ளேயும் இருக்கார், இதுக்கு வெளியிலையும் இருக்கார். அப்ப எல்லா பொருளையும் அவராகத்தான் இருக்கார். அப்ப என்னாச்சு? வஸ்து பரிச்சேதம் உண்டா அவருக்கு? இல்ல. 3 பரிச்சேதம் अन्तर्यामी वर्तते तर्हि सः अन्ते वर्तते। मया किमुक्तम्? अन्तर्बहिश्च तत्सर्वम्, अन्तः बहिः च स एव, मध्ये च चकारात् अन्तर्यामी मया प्रभुतः उक्तम्। सर्वः स एव, सर्वत्र स एव वर्तते। सर्वात्मक सर्वत्र वर्तते इति वा अथवा सर्वात्मक? सर्वत्र वर्तते इति चेत् तर्हि भेदः केवलं तथा उच्यते इति सर्वात्मक। तत्तु अग्रे उपादानत्वात् इत्यादि सर्वात्मक स्वीक्रियते। उपरि वेदानेन दृष्ट्या ध्वंसस्यापि ध्वंसप्रतियोगित्वम् अस्ति। कथमित्युक्ते कपालध्वंसः घटध्वंसः कपाले भवति इति उच्यते। कपालस्य यदा ध्वंसो जायते तदानीं सः कुत्र गच्छति? तस्मिन् अवयवे भवति। तर्हि ध्वंसद्वयं वा? कपालध्वंसः एकः, घटध्वंसः एकः इति वा? न, कपाले नष्टे तद्गतः ध्वंसोऽपि नष्टो भवति, परन्तु इदानीं यः कपालस्य ध्वंसो जायते सः कपालप्रतियोगिकोऽपि भवति, घटप्रतियोगिकोऽपि भवति। अतः घटस्यापि ध्वस्तत्वव्यवहारः, कपालस्यापि ध्वस्तत्वव्यवहारः इति वेदान्तमर्यादा। ध्वंस अप्रतियोगित्वं ब्रह्मणे एव। तत्रापि ध्वंसस्य ध्वंसप्रतियोगित्वम् इति
उपवन उन्मज्जनापत्य घटोपि प्रतियोगी ध्वंसस्य उन्मज्जन प्रसंग वारणावसमेव இப்ப 3 பரிச்சேதங்களுக்கு நம்ம எப்படின்னு லட்சணம் சொல்லிட்டோம். வேத பரிச்சேதம்னா அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், கால பரிச்சேதம்னா துவம்ச பிரதியோகித்துவம், வஸ்து பரிச்சேதம் சொன்னா பேத பிரதியோகித்துவம்னு சொன்னோம். இந்த 3 விதமான இவைகளும் இல்லாத பரிச்சேதங்களும் இல்லாத பொருள் பிரம்மம் ஒண்ணுதான். அதே போல சில பதார்த்தங்களுக்கு ஏதாவது பரிச்சேதங்கள் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நையாயிக மதத்துல ஆகாசத்தை நித்தியம்னு சொல்றோம். அந்த ஆகாசத்தை நித்தியம்னு சொல்றதுனால அதுக்கு கால பரிச்சேதம் இல்லை. அதுபோல சில பதார்த்தங்களுக்கு கால பரிச்சேதம் இல்லாம இருக்கலாம், சிலருக்கு தேச பரிச்சேதம் இல்லாம இருக்கலாம், சிலருக்கு வஸ்து பரிச்சேதம் இல்லாம இருக்கலாம். ஆனா 3 விதமான பரிச்சேதங்களும் இல்லாதான பொருள் என்ன? பிரம்மம் ஒண்ணுதான். இது சாதாரணமாக நம்ம உள்ள போடுறதுக்கு முன்னால புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். இப்ப இதுக்கு மேல இப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், இது சில தோஷங்கள் சொல்லணும். யாரு? வைதிகள் இந்த பரிச்சேதம்ங்கிற ஒரு பதார்த்தத்துக்கு மேல ஏன்னா நம்ம அனுமானம் பிரயோகம் பண்ணிட்டோம். வேதம் மிச்சா பரிச்சின்னத்வா சுத்தி ரோக்கியவது அப்படின்னு இந்த அனுமான பிரயோகம் நம்ம பண்ணினதுமே அவன் ஒத்துண்டான்னு வச்சுங்களேன், அப்ப அவன் தோத்து போனா போல. தோத்து போனதுல ஜெயம் பராஜயமும் கிடையாது. அவனுடைய ஒரு கொள்கையானது பிரபஞ்சம் சத்தியம்ங்கிற ஒரு அடிப்படையில அவன் பேசிட்டு இருக்கான். நாம என்ன சொன்னோம்? பிரபஞ்சம் மிச்சான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவனுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை இது தாக்குறது. பிரபஞ்சம் பொய்ன்னு சொல்றாங்க, அனுமானம் பண்ணிட்டு இருக்காரு. அது உண்மையாச்சு அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த அனுமானத்துல தோஷம் சொல்றான். ஏன் இது நடக்கிறதுன்னு சொன்னா, கண்ணுக்கு பிரபஞ்சமும் தெரியறதுன்னு உங்களுக்கும் தெரியுது, அவருக்கும் தெரியுது, அதுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. இது ஸ்ருதியானது இப்படித்தான் சொல்றது அப்படின்னு வேதாந்திகள் நினைக்கிறான். இல்ல ஸ்ருதியானது சொல்றதெல்லாம் தாத்பரியத்தை பார்த்தா பிரபஞ்சம் உண்மைன்னு நினைக்கிறான். அவ்வளவு. இப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அவன் நமக்கு சொல்லக்கூடியதா இந்த பரிச்சின்னத்துவங்கிற ஒரு ஹேத்துவானது மிச்சாத்துவம் எனக்கூடியதான சாத்தியத்தை பிரபஞ்சத்தில் சாதிக்காது. ஏன்? அதுல தோஷம் இருக்கிறதுனால அப்படின்னு என்ன சுவாமி ஒரு தோஷம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கேட்கும் பொழுது அவர் சொல்ற, நான் சமவாய சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆத்மனி விபிச்சாரி. இப்ப நீங்க சொல்ற அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் முதல் பட்சம் எடுத்துப்போம். வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம் நம்ம 3ஆ இருக்கோம். முதல்ல தேச பரிச்சேதம்ங்கிற ஒரு பாகத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி பார்ப்போம். தேச பரிச்சேதம்னு சொன்னா ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல இல்லை இருக்கிறது, அதுக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னு நம்ம சொன்னோம். இப்ப என்ன சொல்ற, இந்த அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு நீங்க சொல்ற இடம் இது எல்லா பொருளுக்கும் வர்றதா கொஞ்சம் பாருங்க, ஆத்மாவுல வர்றதான்னு பாருங்க அப்படின்னு கேட்கிற. சமவாய சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அவன் என்ன சொல்றான், ஆத்மா எங்கும் இல்லை அப்படின்னு வந்தாதான் அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னு வரும். ஆத்மா இல்லைங்கிறது சொல்லணும். ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது சார், எங்கேயும் ஆத்மா இருக்கேன்னா ஆத்மா சமவாய சம்பந்தத்துல இல்லைன்னு சொல்லலாமோ? சம்பந்தத்தினால் இல்லை அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு சொல்லுங்க. சமவாய சம்பந்தேனா ஆத்மா நாஸ்தி. சமவாய சம்பந்தத்தினால எந்த பொருள் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம் ஜெனரலா நம்ம. ஏன்னா இது புரியறதுக்கு முன்னால எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல சமவாய சம்பந்தத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோமையானால் அது எப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பமா இருக்கணும்? கபாலத்துல கட்டமானது சமவாய சம்பந்தத்துல இருக்கு, நூல்ல வேஷ்டியானது சமவாய சம்பந்தத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதை எடுத்துப்போம். இப்ப நூல்ல வேஷ்டி சமவாய சம்பந்தத்துல ஏன் சார் இருக்கு? அதுக்கு சமவாய காரணம் இல்லையா? நூலானது வேஷ்டிக்கு சமவாய காரணமா இருக்கிறதுனால அதனுடைய காரணத்துல அது சமவாய சம்பந்தத்துல இருக்கும். ஆத்மாவான சமவாய சம்பந்தத்துல இருக்கணுமையானால், இருக்கும்னு ஒரு கண்டிஷன் வருமையானால் அது எங்கே சார் இருக்க முடியும்? அதனுடைய காரணத்துல. ஆத்மாவுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப ஆத்மா சமவாய சம்பந்தத்துல இருக்குமா எங்கேயாவது? இல்லையோன்னு. ஆத்மா சமவாய சம்பந்தா வச்சுன்னா சமவாய சம்பந்தேனா ஆத்மா நாஸ்தி வந்தாச்சா? சமவாய சம்பந்தத்துல ஆத்மா இல்லைன்னா அத்தியந்தாபாவ பிரதியோகம் வந்துருச்சு ஆத்மாவுக்கு.
வந்துட்டோம் இல்லையா? இப்பதான் நீங்க சொன்ன ஆத்மா சமவாய சம்பந்தத்துல இல்ல அப்படின்னு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆத்மாவுக்கு வந்தாச்சு. ஆத்மாவுக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வந்தாச்சுன்னா என்ன ஆயிடுது? பரிச்சின்னத்துவம் வந்தாச்சு. வரலாமோ பரிச்சின்னத்துவம் வந்தா என்ன ஆயிடும்? மித்யாத்துவம் வந்துடும். ஆத்மாவுக்கு மித்யாத்துவம் வரலாமோ? வரப்படாது. மித்யாத்துவம் இல்லாததான ஆத்மாவுல நீங்க சொன்னதான அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சம்பாய சம்பந்த அச்சுன்ன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வந்துருத்தோ இல்லையா? வரக்கூடாத இடத்துல வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன சார் சொல்றது? விசாரம். அதான் சொல்றேன். சமவாய சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆத்மனி விசாரி. ஏன்னா இப்படி நம்ம பார்த்துக்கணும். புத்தகத்தை வாசிக்கிற காலத்துல ஒண்ணு இப்படியா அப்படியா யோசனை பண்ணி வேகமா வாசிக்கிறேன்னு கவலைப்படாது. நிதானம் பிரதிபதம் பத்தி புரிஞ்சதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஈஸியாகும். இப்ப என்ன சொல்ற? நல்ல சமவாய சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆத்மனி விசாரி. தஸ்யாபி ஆகாசாதிவது குவாபி அசமவே தத்வாத். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா வஸ்து ஸ்திதி என்னன்னா, ஆகாசம் எப்படி சமவாய சம்பந்தத்துல எங்கும் இல்லையோ அதே மாதிரி ஆத்மாவும் சமவாய சம்பந்தத்துல எங்கும் இல்லை. எங்கும் இல்லைன்னு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வந்தாச்சு. அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வந்தாச்சுன்னா பரிச்சின்னத்துவம் வந்தாச்சு. பரிச்சின்னம் வந்தாச்சுன்னா மித்யாத்துவம் வந்தாச்சு. மித்யாத்துவம் வரக்கூடாதான ஆத்மாவில இந்த ஹேதுவானது வந்தாச்சு. அதனால சமவாய சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆத்மனி விசாரி. தஸ்யாபி ஆகாசாதிவது குவாபி அசமவே தத்வாத். இதற்காக நம்ம என்ன பண்றது? கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிப்போம். சமவாய சம்பந்தத்துலன்னு வச்சுட்டாத்தானே சார், ஒரு நிர்பந்தம்னு வச்சுட்டாத்தானே இப்படி வருது. நம்ம சமவாய சம்பந்தத்தை எடுத்துட்டு வேற சம்பந்தத்துல ஆத்மாக்கு ஏதாவது வருதா அப்படின்னு பார்ப்போம். சம்யோக சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு வச்சுப்போம். அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவங்கிறது சம்யோக சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னு வச்சுட்டோமே. ஆனால் இப்ப என்ன ஆயிடுது? ஆத்மா விபூன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? விபூன்னு என்ன சார் லட்சணம் நீங்க சொல்றீங்க? சர்வமூர்த்த திரவிய சம்யோகித்துவம் இதானே விபுத்துவம். ஆத்மாவும் விபூன்னு நீங்க சொல்லிட்டோ இல்லையோ? இதெல்லாம் ஹையஸ்ட் லெவல் வைக்கப்படாது. ஆத்மாவில் விபுத்துவம் இருக்கா, தர்மம் இருக்கா, நிர்தர்மகம், இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணப்படாது. இப்ப விபூங்க பதத்துக்கு என்ன அர்த்தம்? சர்வமூர்த்த திரவிய சம்யோகித்துவம். மூர்த்த திரவிய சம்யோகித்துவம்னா என்ன அர்த்தம்? சம்யோக சம்பந்தத்துல அது இருக்கு, எல்லா மூர்த்த பதார்த்தங்களும் இருக்கு. அப்படின்னு சம்யோக சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் சம்யோக சம்பந்தேன ஆத்மா இருக்கு. அத்தியந்தாபாவம் வரல. வராச்சுனால என்ன ஆயிடுச்சு? விபச்சாரம் இல்லை. ஸோ நீங்க எந்த இடத்துல ஓட்ட வந்ததோ குடத்துல அந்த இடத்துல புளிய வச்சு அடைச்சுட்டு பெரிய படி. ஆனா என்ன ஆயிடுச்சு? இன்னொரு இடத்துல பிச்சுக்கிறது என்ன ஆச்சு? ஆகாசாதோ அசித்தம். ஆகாசாதி பதார்த்தங்கள் இது என்ன சுவாமி அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாசாதி பதார்த்தங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சம்யோக சம்பந்தத்துல இருக்குன்னு சொல்ல முடியல. ஏன் சொல்லப்படாது? ஆகாசாதி பதார்த்தங்கள் ஆகாசமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன் ஆகாசமும் விபு? விபுவா இருந்தா என்ன அர்த்தம்? மூர்த்த திரவிய சம்யோகித்துவம். இப்போ சம்யோக சம்பந்தத்துல ஒரு ஆகாசமும் இருக்கு, எல்லா மூர்த்தங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு? இருக்கு. இருக்கிறதுனால சேத்து இல்ல. அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இருந்தா தானே போயிடும், பரிச்சின்னத்துவம் வர. இப்ப என்னாச்சு? சேத்து அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்ங்கிறது வரல. அதனால ஆகாசாதோ அசித்தம். அப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு ஆகாசத்துக்கு மித்தியாசம் வரணுமா வேண்டாமா? பட்சத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா விமதம் நித்யாங்க. விமதம்னா என்ன? உலகம் முழுக்க. உலகத்துக்குள்ள ஆகாசமும் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த பட்சத்துல ஹேது வரணும், வரலையே. ஆகாசம் இருக்கே. அப்ப என்னாச்சு? வரல. பட்சமானது உலகத்துல ஒரு ஏகதேசமா இருக்கக்கூடியதான ஆகாசத்தில் இந்த ஹேதுவானது வரல. ஹேதுவானது பட்சத்துல ஏகதேசத்துல வரலன்னா அதுக்கு என்ன பேரு? ஆகாசித்தி அசித்தி. ஆகாசித்தி அது கரெக்டா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிருக்கோமா? அசித்தின்னு வச்ச சம்யோக சம்பந்தேன அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆகாசாதோ அசித்தம். சத்ய யாவன்மூர்த்த சம்யோகித்வ நியமாத்.
புத்தகத்துல யாவன் மூர்த்த யோகித்துவ நியமான்னு இருக்கு. ஒரு சமன் நடுவில் செத்துக்கணும். யாவன் மூர்த்த சம்யோகித்துவ நியமாது. இதற்காக இப்ப என்ன பண்ணணும், சம்வாய சம்பந்தேனான்னு சொன்னோமையானால் ஆகாசத்துல ஆத்மாவில விதிச்சாரும். அதுக்காக சம்யோக சம்பந்தம் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன். இப்ப என்ன ஆச்சுன்னா ஆத்மாவில விதிச்சாரம் போச்சு, ஆனா இன்னொரு இடத்துல ஆகாசாதிகள்ல அசித்தி வருது. இதற்காக நம்ம என்ன சொல்றோம், இன்னும் கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். என்ன அமூர்த்த நிஷ்டாத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு சொல்றோம். மூர்த்தத்துல தானே விபுவான பதார்த்தங்கள்லாம் மூர்த்தங்கள்ல சம்யோக, மூர்த்தம்னா உருவம் உள்ளன்னு அர்த்தம். மூர்த்தம் என்ன சொல்றோம் நான் நினைக்கிறேன். மூர்த்தம்னா உருவமுள்ள பொருள்களோட சம்யோகத்தோட கூடியிருப்பது விபுவா இருக்கிற பொருள். அமூர்த்தம் உருவம் இல்லாத பொருளோட அப்படின்னு சொல்லுவாங்க. சம்யோக சம்பந்தத்தினால் உருவம் இல்லாதான பொருள்களில் சம்பந்தப்படாமல் இல்லாத இருக்கிற பொருள் அப்படின்னு அதான் பரிச்சேதம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னால் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு, இப்ப முன்னால சொன்ன தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்தா மறுபடியும் ஆத்மாவில மறுபடியும் விசாரம் வந்துருக்கு. அமூர்த்த நிஷ்டாத்தியந்தாபாவ பிரதியோகித்துவ அபிப்பிராயேது ஆத்மனி விசாரத்ததவஸ்தா. ஏன் ஆத்மாவானது சம்யோக சம்பந்தத்தோட மூர்த்த பதார்த்தங்கள்ல தான் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு நீங்க விபூன்னு சொன்னீங்க. விபூன்னு மூர்த்த நிஷ்டாத்திய மூர்த்த யாவன் மூர்த்த சம்யோகித்துவம். இது அமூர்த்தம். அமூர்த்தத்துல சம்யோக சம்பந்தத்துல இருக்குமா? இருக்காது. ஆகையால் அத்தியந்தாபாவம் வந்தாச்சு. அத்தியந்தாபாவம் வந்தாச்சுன்னா பரிச்சேதம் வந்தாச்சு. பரிச்சேதம் வந்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏது இருக்கு. எங்க இருக்கு? ஆத்மாவில இருக்கு. எங்க வரப்படாதோ அந்த இடத்துல இருக்கு. சோப்புதா விசாரம். அமூர்த்த நிஷ்டாத்தியந்தாபாவ பிரதியோகித்துவ அபிப்பிராயேது ஆத்மனி விசாரா ததவஸ்தா. இதற்காக என்ன பண்ணும், ஏன் சார் ஒழுங்கா நம்ம இருந்தது இப்படி சம்யோகங்கள் எல்லாம் போட்டு பிராணம் வாங்குறல எந்த சம்பந்தத்துல என்ன வச்சு போகணும்? சர்வ சம்பந்தித்வாபாவ விவக்ஷாயாமபி ஒரு சம்பந்தத்திலையும் இருக்கக்கூடாது. சம்யோகம் சமவாயம் வித்தியாசம் ஸ்பெசிஃபை பண்ணாது அப்படின்னு சொன்னேன்னா என்ன ஆகும்? அத்தியந்தாபாவ பிரதியோகம் ஒரு சம்பந்தத்திலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா சர்வ சம்பந்தித்வாபாவக்ஷாயாமபி சர்வ சம்பந்த சூன்யே பரமாத்மனி. பரமாத்மா எப்படி இருக்க? அவருக்கு என்ன லட்சணம் சொல்லிருக்கேன்னா அசங்கோத்தியம் புருஷா. சர்வ சம்பந்த சூன்யம். அது நம்ம ஒவ்வொரு பந்தி படிக்கிறதும் அந்த உபநிஷத் ஞாபகம் வரும். சர்வ சம்பந்த சூன்யம் அவர். அவருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் எல்லாத்துலயும் இருப்பார், எங்கும் இருப்பார். எல்லா பொருளும் அவர்ல தான் இருக்கு. அது வேற சொல்லு, பகவத்கீதையில சொல்லியிருக்கார் எல்லாத்துலயும் அவர் இருக்கார். ஆனா இல்ல பத்துமே ரூபம் ஈஸ்வரன். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குன்னு என்னட்ட பேசப்படாது. நான் பேசணும் நீங்க கேட்கணும். நீங்க பேசக்கூட அப்படி தருவதில்ல. அதே மாதிரி சர்வ சம்பந்த சூன்ய பிரம்மணி அப்படின்னா பரமாத்மனி விபிச்சாரா. ஏன் ஒரு சம்பந்தம் வரும் இல்லையோன்னா இல்லைன்னு என்ன அர்த்தம்? அத்தியந்தாபாவ பிரதியோகம். அத்தியந்தாபாவ பிரதியோகம் பரிச்சிருத்தம். பரிச்சிருத்தம் ஹேது வந்தாச்சு. வரக்கூடாதான ஆத்மாவை ஹேது வந்தாச்சு. அதனால அர்த்தம் விபிச்சாரம். அதனால சர்வ சம்பந்தித்வாபாவக்ஷாயாமபி சர்வ சம்பந்த சூன்ய பரமாத்மனி விபிச்சாரா. இது ஒண்ணுதான தோஷம். எல்லாத்தோடையும் எப்பொழுதும் சம்பந்தப்பட்டு சில பொருள் இருக்கு சார். அந்த பிரம்மத்துக்கு விரோதமா சில பொருள் யாரோட விரோதம் வச்சுக்கப்படாதோ அப்படி விரோதம் சிலருக்கு இருக்கு. பரமாத்மாவோட விரோதம். பரமாத்மா எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். ஆனா சில பொருள்கள் எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுற பொருள் இருக்கு. எது? அஜ்ஞானம். அஜ்ஞானே சர்வ சம்பந்தினி. எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கோ இல்ல? எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்குன்னு எல்லா இடத்துலயும் இருக்கு. இருக்குன்னு என்ன அர்த்தம் சார்? பரிச்சின்னத்தை ஏதோ வரலன்னு என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கு வரணுமா? ஒரே பேச்சு வரது பிரம்மத்துக்கு வரப்படாது, மற்ற எல்லாத்துக்கும் வரணும். அங்க வந்தாலும் இங்க வராத போனாலும் தப்பு. அஜ்ஞானத்துல ஏதோ வரணும். இங்க வந்தாச்சோ இல்ல. ஏன்? எல்லாருக்கும் சம்பந்தத்தோட இருக்கு அஜ்ஞானம். எல்லோருக்கும் அஜ்ஞானம் இருக்கு சார். உங்களுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாம போகலாம், நீங்க எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப பெரியவர்னு எனக்கு தெரியும். எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியாம போகலாம், சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கோம். அஜ்ஞானம் இல்லாத இடம் இங்க இருக்கா? இந்த ஜட பொருள்கள்லாம் அஜ்ஞானமே தான், அஜ்ஞான காரியமே தான். இப்ப விவகாரம் என்னன்னா அஜ்ஞானம் சம்பந்தப்படாத பொருள் பிரம்மத்தை தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. அப்ப விவகாரம் என்னன்னா எல்லா இடத்துலயும் அஜ்ஞானம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப பரிச்சின்னத்துக்கு எது வரல. பரிச்சின்னத்துக்கு எது வர வேண்டி இருக்கு. பிரம்ம பின்னமான அஜ்ஞானத்துல பரிச்சின்னத்துக்கு ஏதோ வர வேண்டி இருக்கு. வர வேண்டிய இடத்துல வரலைன்னா ஆடாசி அசித்தி
அஜ்ஞானே சர்வசம்பந்தி அசித்தித்தா. இது வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப முதல்ல 3 ஹேதுல தான் என்ன சொன்னேன், துவம்ச அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் வஸ்து பரிச்சேதம், துவம்ச பிரதியோகித்துவம் கால பரிச்சேதம், அதே போல பேத பரிச்சேதம்ங்கிறது பேதமானது பேத பிரதியோகித்துவம் வஸ்து பரிச்சேதம். अज्ञाने सर्वसम्बन्धी सर्वसम्बन्धित्वाभावः अज्ञाने अज्ञाने अज्ञान अज्ञाने सर्वसम्बन्धित्वा अज्ञानं सर्वसम्बन्धित्वाभाववत् भवति. शुद्धब्रह्मणः अज्ञानं नास्ति. शुद्धब्रह्मणः मायावच्छिन्नब्रह्मणः नास्ति. मया परमात्मने इत्युक्तम्. असङ्गोक्येम्बरः इति परमात्मविषयः. शुद्धब्रह्मणः शुद्धब्रह्मः चेतकोऽर्थः परमात्मा. शुद्ध ब्रह्मण यदि अविद्या अंगीक्रियते केनापि सम्बन्धेन सर्वसम्बन्धित्वं आश्रयत्व विषयत्वभागिति निर्विभागचितिरेव केवल. भी कलंजी निवोड़ लेते பிரதியோகித்துவம் இப்ப முதல்ல ஆயிடுது. ரெண்டாவது துவம்ச பிரதியோகித்துவம். இந்த துவம்ச பிரதியோகித்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆகாசாதிகள்ல துவம்ச பிரதியோகித்துவம் வருமோ? ஆகாசம் நித்தியமாச்சு. எந்த அபிப்பிராயத்துல கேட்கலான்னு பார்க்கணும். அவன் ஆகாசம் நித்தியம்னு வச்சுண்டு பேசுறான். நமக்கு பதில் சொல்றப்ப சொல்லப்படும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆகாசம் ஆத்மாது ஆத்மா ஆகாசத்தம் பூத்தான்னு இருக்கே, பிறந்தா போன ஜாத்தத்தை துருவமூர்த்தின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மனசுல வச்சுருந்தோம். இப்போ பூர்வபட்சி பேசுற இடத்துல துவம்ச பிரதியோகித்துவம் ஆகாசாதவ் அசித்தம் தேஷாம் பரை நித்தியத்வாபியபதவாது. இப்ப அதுக்கு சமாதானம் ஆயிடுச்சு. ரெண்டாவது. மூணாவது என்ன சுவாமி? வஸ்து பரிச்சேதம். வஸ்து பரிச்சேதம்ங்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? லட்சணம் பேத பிரதியோகித்துவம். வேத பிரதியோகித்துவம் சொன்னா அந்யோன்யா பாவ பிரதியோகித்துவம் ஆத்மனி விசாரி வேதம்னு வச்சுட்டு இருக்கோம். இப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, ஜடம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த ஆத்மா ஜடபேதம் ஆத்மாவில இருக்கா இல்லையா? கேட்கல பதில் சொல்றோம். நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா பரிச்சின்னம் வந்தாச்சு. பரிச்சின்னத்துவம் வந்தாச்சா? பரிச்சின்னத்துவம் வந்தாச்சுன்னா ஆத்மாவில விசாரமா? இது பயமா இருக்கு சார். நான் என்ன சொல்றேன், இல்லைன்னு சொல்லிடுறேன். ஜடபேதம் ஆத்மாவில் இல்லை. அப்ப ஆத்மா என்னாச்சு? ஜடமாயிடும். என்ன பண்ண போற நீங்க? இதான் இப்ப பரிச்சின்னத்துவங்கிறத மூணா பிரிச்சல். வஸ்து பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம், தேச பரிச்சேதம் அப்படின்னு மூணா பிரிச்சல். தேச பரிச்சேதத்தை பார்த்தேன்னா அது ஒண்ணும் நிக்கல. கால பரிச்சேதம்னு சொன்னேன்னா அதுவும் சரியா இல்லை. ஏன்னா நித்தியத்துவாதி ஆகாசாதி பதார்த்தங்கள் நித்தியமா இருக்குன்னு ஒருத்தன். வேத பரிச்சேதம் வேத பிரதியோகித்துவங்கிற வஸ்து பரிச்சேதம் சொன்னா அதுவும் சரியா இல்லை. இதை தவிர 4வது விதமாக நீங்க பரிச்சின்னத்துவத்தை பிரிக்க முடியாது. சோ பரிச்சின்னத்துவங்கிற ஹேது சர்வத்தா அது அசம்பர்த்தம், பிரயோஜனம் இல்ல, துஷ்டம். வேத பிரதியோகி வேத அனுயோகி சொன்னேன்னா அது அப்புறம் சமாதானம் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் மேல பிரம்மானந்தி கிரந்தம் போடுறப்ப வரும். இந்த பிரதியோகி அனுயோகி வித்தியாசங்கள் வச்சுன்னு இப்ப பேசணும். சாதாரணமா எத்தனை பேரும் அதில் இருக்க அப்படின்னு இது சேத்தனா. அதனால தஸ்ய ஜடனிஷ்ட அந்யோன்யா பாவ பிரதியோகித்வாத் அந்நியா ஜடத்வாபத்தே இல்லைன்னா ஜடமாயிடும். இது சேத்தனா. இது வரைக்கும் பூர்வபட்சம். இது வரைக்கும் பூர்வபட்சம். இந்த பூர்வபட்சத்தினால என்ன தெரிஞ்சதுங்க? பரிச்சின்னத்துவங்கிறது 3 விதமா பிரிச்சல். 3 விதமான பரிச்சேதமும் இதுக்கு வராது. பிரபஞ்சத்துல 3 விதமான பரிச்சேதங்களும் வரல. எந்த பரிச்சேதமும் சொல்ல முடியல. எதை சொன்னாலும் ஒரு இடத்துல பிச்சுக்கிறது. ஆகையால் பரிச்சின்னத்துவ ஹேதுவானது வித்தியாசத்தை சாதிக்காது அப்படின்னு சொன்னான். இப்ப இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆமா சாதிக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? தாய சக்தியா அதை வச்சிருந்து அதை நம்ம பதில் சொல்லி ஆகணும். சொல்ல முடியுமா? சொல்ற எப்படி சொல்ற?
அத்தியந்தாபாவே அந்யோன்யாபாவே ச பிரதியோகி சமசத்தாக விசேஷணேன ஆத்மனி வியபிச்சார பரிஹாராத். ஆமாமா அத்தியந்தாபாவே அந்யோன்யாபாவே ச. இதுக்கு முன்னால என்ன சொல்லியிருக்கோம்? அத்தியந்தாபாவமாகவும் அந்யோன்யாபாவமும் ரெண்டு சொல்லியிருக்கோம். தேசபரிச்சேதம்ங்கிறது அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், வஸ்து பரிச்சேதம்ங்கிறது அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவம். அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவம்னா பேதம்னு அர்த்தம். இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம என்ன சொல்லணும், இங்க அந்த அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் மட்டும் சொல்லாதீங்கோ, தர்மி சமசத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகம். இங்க பிரதியோகின்னு புத்தகத்துல இருக்கு, அது இல்ல. இந்த பிரதியோகி அடுத்த தர்மின்னு மாற்றணும். இந்த இடத்துல தர்மி சமசத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். நீங்க ஆத்மாவில தானே விசாரம் சொல்றேன். இப்ப இங்க தர்மி எது? ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு என்ன சத்த மூணு விதமா இருக்கு. ஆத்மாவுக்கு மட்டும் பரமாத்மாவுக்கு பாரமார்த்திக சத்த, லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கெல்லாம் வியாபாரிக சத்த, அந்த சுத்தி ரூபியாதிகளுக்கெல்லாம் பிராதிபாசிக சத்த. இது என்ன சார்? எது அபாத்தியமா இருக்கோ அது சர்வதா காலத்துல அபாத்தியமா இருந்தது ஏன்னா அது பாரமார்த்திகம்னு பேரு. பிரம்மஜானத்தினால் மட்டும் பாத்தியமா இருந்தால் அது வியாபாரிகம்னு பேரு. பிரம்மஜானத்தை தவிர மற்ற ஜானத்தினால பாதிக்கப்படுமையானால் அதுக்கு பிராதிபாசிகம்னு பேரு. மூணு காலத்திலையும் எதனாலையும் பாதிக்கப்படாதான பொருள் எது? பிரம்மம் ஒண்ணுதான். ஆகையால் அதுக்கு பாரமார்த்திகத்துவம் அதுக்கு பாரமார்த்திகமான சத்த பிரம்மத்துக்கு. லோகத்துல இந்த பிரபஞ்சாதிகள்லாம் இருக்கு பார்த்தல, இது எப்ப சார் போகும்னு போறா போல தெரியலையே, கவலையா இருக்கு, இதோ ஒரு கவலையா இருக்கு அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது போகிறதுக்காகத்தான் அது சித்தி. இது எப்ப போகும்? அந்த பரமாத்மாவுடைய சாட்சா்காரம் ஏற்பட்டால் போகும். அந்த ஞானத்தினால்தான் போறோம். அபரோக்ஷ சாட்சா்காரத்தினால்தான் போகும். பிரம்ம ஜானத்தினால்தான். ஸோ பிரம்ம ஜானம் மாத்திர பாத்தியம் இது. வேற எது வந்தாலும் இது போகாது. இது இருந்துட்டு தான் இருக்கும் பிரபஞ்சம். ஒருத்தர் போகலாம், ஒருத்தர் வரலாம், என்ன ஆகலாம். ஆனா நமக்கு துன்பம் சம்சாரம் எப்ப போகும்? பிரம்ம ஜானம் வந்தாதான் போகும். ஸோ இந்த உலகம் எப்படி சேர்ந்த பிரம்ம ஜான மாத்திர பாத்தியம். ஸோ பிரம்ம ஜான மாத்திர பாத்தியமா இருக்கக்கூடியதான பொருளுக்கு வியாபாரிக சத்தைன்னு சொன்னோம். இதாதிகள்லாம் எப்படி இருக்கு? அது பிரம்ம ஜானத்தை விட வேறானதாக இருக்கக்கூடியதான சுத்தி சாட்சா்காரத்தினால போறது. சுத்தி ரஜதமானது, சுத்தியில காணப்பட்டதான ரஜதமானது இது சுத்தின்னு தெரிஞ்ச போயிடுறது. கயத்துல பார்த்ததான பாம்பானது இது கயறுன்னு அறிந்தோமையானால் போறது. ஆகையால் அப்படிப்பட்டதான பிரம்ம ஜானத்தை தவிர வேற பொருளால போகக்கூடியதான பொருளுக்கு என்ன சத்தை இருக்கு? பிராதீதிக சத்த. இப்படி மூணாவது இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்லணும்? தர்மி சமசத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சொல்லிட்டோம். இந்த தர்மியானது என்ன? பிரம்மம். பிரம்ம சமசத்தாக பிரம்மத்தினுடைய சத்தையோட சமமான சத்தை இது பாரமார்த்திகத்து. பாரமார்த்திகமான அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இருக்கும். நீங்க எந்த அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சொல்றீங்களோ அது பாரமார்த்திகமா இருக்கும். ஏன்? பாரமார்த்திகமான அத்தியந்த பாவம் கிடையாது சார். ஏன் கிடையாதுன்னு, பாரமார்த்திகமான பொருள் ஒண்ணுதான். அந்த செட்டில் இருக்கிற பொருள் பிரம்மம் ஒண்ணுதான். எந்த ஒரு அத்தியந்தாபாவமும் பாரமார்த்திகம் இல்லை. எந்த பொருளே பாரமார்த்திகம் அத்தியந்தாபாவம் இங்க வருது. விவகாரம் என்னடா, வேதமோ அத்தியந்தாபாவமோ எதுவும் பாரமார்த்திகம் இல்லை. ஆகையால் தர்மி சமசத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவமோ தர்மி சமசத்தாக பேத பிரதியோகித்துவமோ வராது. வராதுன்னா என்ன அர்த்தம்னு நல்லதா இருக்குது. ஏன்? ஆத்மாவில விபச்சாரம் இல்லை, பரிச்சின்னத்தை ரேட்டு. ஆத்மாவில விபச்சாரம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க? என்ன இது நம்ம ஒரு தரம் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெங்க இது போல நமக்கு வருதோ அந்தந்த இடத்துல சமசத்தாக்கம் போட்டோம் ஏனால் ஆத்மாவில விபச்சாரம் போயிடும். அத்தியந்தா பாவத்திலையும் அந்யோன்யா பாவத்திலையும் தனி சமசத்தாக்கம் போடுங்க, இது போட்டா போயிடும். ஏன்னா ஐயாக்கு என்ன சொல்லணும், சில அதிவியாசி வந்தேன்னா ஒரு விசேஷம் போடு, அதிவியாசி போயிடும். அவியாசி வந்து ஜாதிகரத்தை பரிஷ்காரம் பண்ணு, போயிடும். இதெல்லாம் முதல்லயே தர்க்கங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரியே நமக்கு சித்தியில என்னென்ன ஆத்மாவில் விசாரம் வருதா, என்ன இம்மிடியேட்டா நீங்க என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓஹோ சமசத்தாக போட்டு பாருங்க. இது ஒரு வழி, 2-3 வழிகள் இருக்கு. இப்படி போட்டா இது வரணும். அத்தியந்தாபாவே அந்யோன்யாபாவே தர்மி சமசத்தாக சமசத்தாக விசேஷமேன ஆத்மனின் விதிசார பரிகார.
அஜ்ஞான ஆகாசாதௌஷா, அஜ்ஞானத்திலையும் ஆகாசத்திலையும் பாகா சித்தி சொன்னானோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்ண போற சார்? அப்படியா? அதுக்கு ஸ்வசமான சத்தாக அத்தியந்தாபாவ அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவ சத்வேன அசித்தியபாவா. அதுல ஸ்வசமான சத்தாக்கம்னு போடுறோம். இங்க சொம்முன்னு எதை போடணும், எந்த பொருள் எடுத்துக்கிறதோ அது. அவித்யை என்ன சத்த? வியாபகாரிக்கு. வியாபகாரிகமான அத்தியந்தாபாவம் இருக்கே. அதே போலயே அஜ்ஞானத்தையும் வியாபகாரிக அத்தியந்தாபாவம் இருக்க. சரியா போயிடுது. ஆத்மாவில வரும் பொழுது தர்மி சமசத்தாக்கம்னு சொன்னதுனால பாரமார்த்திக அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம்னு எடுக்கணும். அஜ்ஞான ஆகாசாதிகள்ல சொம்னு சொன்னதுனால, சொம்ங்கிறதுனால எதை எடுத்துக்கணும், எதற்கு நம்ம சொல்லணுமோ அது. அஜ்ஞான ஆகாசாதவத்தை ஸ்வசமான சத்தாக அத்தியோகிதாபாவ அந்யோன்யாபாவ பிரதியோகித்துவ சத்வேன அது இருக்கிறதுனால பிரதியோகித்துவம் இருக்க. பிரதியோகித்துவம்னா ஹேத்து இருக்க. ஹேத்து வந்ததுனால அசித்தி இல்லை. அசித்தியபாவ व्यावहारिक सत्त्वमेव अत्यन्ताभावः। तस्मात् असिद्धम् अत्यन्ताभावः वर्तते। व्यावहारिकसत्त्वस्य अत्यन्ताभावः वर्तते। व्यावहारिकसत्त्व अत्यन्ताभावः यदि भवति तर्हि पारमार्थिकत्वं वा प्रातिभासिकत्वं वा अङ्गीकरणीयम्। जगति व्यावहारिकसत्त्वस्य अत्यन्ताभावः वर्तते इति वक्तव्यम् असिद्धिपरिहारार्थम्। अज्ञाने न जगति सत्यं जगदन्तर्गत अज्ञाने तत्र तदत्यन्ताभावः वर्तते चेत् तर्हि व्यावहारिकसत्त्वं नास्ति। परिच्छिन्नत्वम् आगतं वा न वा? परिच्छिन्नत्वस्य लक्षणं किं? समानसत्ताः अत्यन्ताभावः प्रतियोगित्वम् अदागतं वा? तस्यैव खलु समाधानम् उच्यते। पूर्वम् असिद्धिदोषः उक्तः, असिद्धिदोषस्य समाधानम् उच्यते. முன்னால என்ன சொன்னோம்? அசித்திங்கிற ஒரு தோஷம் வந்துருக்கு. அந்த தோஷம் வந்ததுனால தப்புன்னு சொல்லும். இப்ப அசித்திங்கிற தோஷம் வரல. ஏன் வரல? சுசமான சத்தாக்கம்னு போட்டேன். सत्यम् अतिथिदोषः परिहृतः भवदोषः अन्यदोषः उपरि उच्यते। मिथ्यात्वं नैव सिद्ध्यति खलु तदानीं। मिथ्यात्वं सिद्ध्यति वा न वा इति अन्यः प्रश्नः। अस्य प्रश्नस्य समाधानमेव अधुना उच्यते। तत् समाधानम् अनन्तरं वक्ष्यामः। अत्र असिद्धभावात् सन्तेः अर्थ एव अज्ञानं व्यावहारिकम् இது அஜ்ஞானம். அதான் அவர் கேட்கிறார். இப்ப நாம என்ன சொல்றோம்? நீங்க முன்னால் அஜ்ஞானம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம் வரல. அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம் வரணும். முதல்ல பாரமார்த்திக எல்லாத்தையும் சேர்த்து பேசும்போது அதுல ஒரே வியாபாரிக சமசத்தாக்கத்தை சேர்த்து பேசும்போது எல்லாத்தையும் சேர்ந்து அத்தியந்தாபாவம் வர முடியாது. ஏன் வராத? எல்லாத்தையும் சேர்த்து அஜ்ஞானம்னு ஒரு பொருள் இருக்கு. அஜ்ஞானமானது எங்க இருக்கு? அத்தியந்தாபாவம் அஜ்ஞானத்துக்கு வருமா வராத? வருங்கிறேள் வரப்படாதுங்கிறேள் வர முடியாதோ இல்லையா? எப்ப வர முடியாதோ அப்ப ஹேத்து இருக்கா? அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இருக்கா? இல்ல. ஹேத்து வரணுமா வேண்டாமா? வரணும். வர வேண்டியதான இடத்துல ஹேத்து வரலைன்னா என்ன தோஷம்? அசித்தி. இது வரைக்கும் ஒரு பட்சமா இந்த அசித்திக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். இப்ப என்ன சொல்றோம்? வியாவகாரிகமான அஜ்ஞானத்துல வியாவகாரிக சத்தாக்கமான அத்தியந்தாபாவம் வருமானு கேட்டேன். வராதோ இல்லையா? வரலன்னா சரியா போயிடுது. ஹேது இல்ல. இந்த ஹேது வந்தாச்சு. அத்தியந்தாபாவம் தான் இருக்கேன். வியாவகாரிகமான அத்தியந்தாபாவம் இருக்கு. அத்தியந்தாபாவம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கேட்டு வந்தாச்சு. கேட்டு வந்தாச்சுன்னா ரெண்டு பாக அசித்தி இல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லு. அது வியாவகாரிகமான அஜ்ஞானத்துல வியாவகாரிகமான அத்தியந்தாபாவம் வருமா அப்படின்னு அஜ்ஞானத்துல நான் சொல்லல. அப்படின்னு சொன்னேன்னா இப்ப சொன்னார் பார்த்தேடா, எங்க எது தோன்றதோ அங்கே அதே தோன்றது. அது நிச்சயம் அது சாத்தியமா போயிடும். இப்ப நம்ம ஹேதுவுக்குத்தான் விசாரம் பண்ணிட்டோம். ஆகாசாதேகே வியாவகாரிகஸ்ய பாரமார்த்திகத்துவ அபாவ பட்சே. இப்ப ரெண்டாவது நிச்சயாத்வம் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அத்தியந்தாபாவமானது பாரமார்த்திகமா வியாவகாரிகமா அப்படின்னு சொல்லி தாத்விகமா இப்பதான் சொன்னார் பாருங்க. பிராதிதிகமா வியாவகாரிகமா அத்தியந்தாபாவம் பாரமார்த்திகமா அப்படின்னு சொல்லி தாத்விக அத்தியந்தாபாவத்தை சாதனம் பண்ணினேடையானால் இது எங்களுக்கு இஷ்டம் தான். தோணக்கூடியதான பிரபஞ்சத்துல அது பிரபஞ்சத்துல
பிராத்திபாசிகமா பிரபஞ்சம் இல்லைன்னு சொன்னா அது எங்களுக்கு இஷ்டம் தான் சொல்லிவிட்டான். ஆனா அந்த பட்சம் நம்மளும் ஒத்துக்கல. வியாபாரிகமா பாரமார்த்திகமான காணக்கூடியதான பிரபஞ்சத்துல தாத்விகமாக பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு ஒண்ணு சொன்னீரையானால் அந்த பட்சத்துல என்ன தோஷம் சொல்லியிருக்கீங்க நீங்க? அத்தியந்தாபாவம் தாத்விகம், பிரம்மன் தாத்விகம், ரெண்டு தாத்விகம் இருக்கிறதுனால துவைத்தம் போயிடுத்த அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த பட்சத்துக்கு நம்ம எப்படி சமாதானம் சொல்லியிருக்கோம்? அத்தியந்தாபாவம் என்கிறது அதிகரணஸ்வரூபம், பிரம்ம பின்னம் இல்லை, அதனால துவைத்தம் போகல, அது அத்வைத்தம் போகல, துவைத்தம் தோஷம் வராது அப்படின்னு சொன்னோம். மூணாவது என்ன சொன்னோம்? வியாபகாரிகமான பட்சம். வியாபகாரிகமான பிரபஞ்சத்துல வியாபகாரிக அத்தியந்தாபாவம் வந்துடுமே, அது பரவாயில்லையா அப்படின்னு. அது பரவாயில்லையே ஒத்துக்கும். அப்ப பிரபஞ்சமும் பிரபஞ்சாபாவமும் ரெண்டும் சமசத்தாட்டமா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அதான் சொப்ன கத ததபாவ திருஷ்டாந்தேனா, ஒருத்தனுக்கு முதல்ல ஒரு யானை வந்தது, சொப்னத்துல யானை வந்தது, அடுத்த க்ஷணம் யானை மாறிடுது, அது குரங்கா போச்சுன்னு வச்சுங்களேன். யானைன்னு கருதினா அப்புறம் கிட்ட போனா யானை இல்லை. அப்ப கதமும் பார்த்தானா சொப்னத்துல, கதாத்தியந்தா பாவம் இருந்ததா? ரெண்டும் என்ன சார்? ரெண்டும் வேற சத்தையா ஒரே சத்தையா? முடிச்சுட்டா ரெண்டும் போயிடுச்சு. அப்ப கஜமும் இல்லை, கஜாத்தியந்தா பாவம் இல்லை. அப்ப என்ன எடுத்த? வியாபாரிகமான கஜாத்தியந்தா பாவத்தினாலேயே, பிராதீதிகமான கஜாத்தியந்தா பாவத்தினாலேயே பிராதீதிகமான கஜம் போயிடுச்சு. ஸோ ரெண்டும் ஒரு இடத்துல விரோதமா இருக்கப்படாதுன்னு யார் சொன்ன? அதனால விரோதமே இல்லை, ரெண்டு இடத்துல இருக்கலாம். அதே போல பிரதியோகியும் அத்தியந்தாபாவும் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு தித்திய வித்தியாசத்துல சொல்லி இருக்காரு. இப்ப அதான் சதுர்த்த வித்தியாசம் இருக்காரு. அதே மாதிரி அங்கே ஒரு பட்சம் சொன்னோம். அது என்ன? அவித்யா ஆகாசாதேகே வியாபகாரிகத்யா, வியாபகாரிகமான அவித்யக்கும் ஆகாசத்துக்கும் பாரமார்த்திக அபாவ பட்சே, பாரமார்த்திகமா அபாவம் இருக்குன்னு சொல்ற பட்சத்துல என்ன சொல்லணும்னு அந்யூன சத்தா கைது விசேஷனம் தேயம். இதுக்கு முன்னால நான் என்ன சொன்னா சொத்தமான சத்தாக்கான்னு சொன்னேன். சொத்தமான சத்தாக்கான்னு பண்ணா அந்யூன சத்தாக்கான்னு போடுத்தோம். அதை விட சமானம்னு ஈக்குவல்னு அர்த்தம். அந்யூன சத்தாக்கான்னு அதை விட குறைச்சலான சத்தம் இல்லாம இருக்கணும். ஒண்ணு அதிக சத்தாக்கமா இருக்கலாம், இல்ல அதுக்கு ஈக்குவலா போடலாம். அப்ப இப்ப என்ன தோஷம் போயிடுது? அந்யூன சத்தாக்கா இது விசேஷனம் தேயம். அதையேவ பிராதிபாசிக சுத்தி ரூபியாதேகே வியாபாரிக அபாவ பிரதியோகித்வேபி. இப்ப பிராதிபாசிகமா இருக்கு சுத்தி ரூபியம். இப்பதான் சொன்னேன் ஏன் பிராதிபாசிகம்? பிரம்மஜான அதிரிக்தமான சுத்தி ஜானத்தினால பாத்தியமாக இருக்கிற காரணத்தினால் சுத்தி காணப்படலான ரஜதமானது பிராதிபாசிகம். இந்த பிராதீதிகமா இருக்கக்கூடியதான சுத்தி ரூபியம் இல்லை என்று தாங்கள் சொல்றீங்கள, அந்த அபாவம் என்ன தருது? அது நிச்சயமா பிராதீதிகம் இல்லை. அப்ப அது எப்படி இருக்கணும்? வியாபாரம். அதான் பிராதிபாசிக சுத்தி ரூபியாதேகே வியாபகாரிக அபயோக பிரதியோகித்வேபி சாதன வைக்கல்யம். ஏன்னா வியாபகாரிகமா சொல்லிருக்கல அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அப்ப சாதன வைக்கல்யம் வந்துடும். சாதனத்துல இது எல்லாம் போயிடும். அதனால நம்ம என்ன சொல்லிவிட்டோம்? அந்யூன சத்தாக்கம். இப்ப ஒன்றும் ஒரு தோஷமும் இல்லை. அப்ப இப்படி சொல்றல சார், தித்திய மித்யாத்வம் என்ன சொல்லிருக்கீங்க? அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம். அதான தித்திய மித்யாத்வ லட்சணம். பிரதிபன்னோபாதவ தைகாலிக நிஷேத பிரதியோகித்தம் அத்தியந்தாபாவ. இப்ப என்ன சொல்லிருக்கீங்க? ஹேது அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம். விமதம் மித்யா திருஷ்யத்வா, விமதம் மித்யா பரிச்சின்னத்வா. மித்யாத்வம் என்னது? அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம். திருஷ்ய பரிச்சின்னத்துவம்னா என்ன சார்? தேச பரிச்சின்னத்துவம். அதான இப்ப சொல்லிட்டு. அப்ப என்னாச்சு? அத்தியந்தாபாவ பிரதியோகித்தம். ஸோ விமதம் அத்தியந்தாபாவ பிரதியோகி, அத்தியந்தாபாவ பிரதியோகித்வா. என்ன ஆகுனார்? முன்னால தெரிஞ்சிருந்தா சித்தராசனம், முன்னால தெரியலன்னா ரெண்டும் வராது. இப்படி சொல்றீங்கள கேது சாத்தியோகோ ஐக்கியம். அப்படி வந்ததுன்னா சரியா வராது அப்படின்னு கேட்கிறேன். அப்ப என்ன சொல்றதுன்னு, எங்க கிட்ட ஒரு பொருள் தான் இருக்கா மித்யார்த்தத்துக்கு? அத்வைதிட்ட ஒரே ஒரு மித்யார்த்தம் தானே இருக்கு, 5 மித்யார்த்தம் இருக்கு. ஸோ இந்த ஹேதுக்கு எது அட்ஜஸ்ட் ஆகுமோ அதை போட்டுப்போம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன, இந்த மித்யாத்வத்துக்கும் அந்த ஹேதுக்குலதானே ப்ராப்ளம் வருது. ரெண்டும் சமமா இருக்குன்னு இந்த மித்யாத்வத்தை மாத்திருப்பா. பிரதம மித்யாத்வமாவது போடுங்க, திருதிய மித்யாத்வமாவது போடுங்க. இப்ப தகராறு வராதோ இல்லையா? அவ்வளவுதான் சொல்லிருக்க. இது என்ன பேசிஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் நிருத்த மித்யாத்வ பிரகாராணாம் ஏவம் ரூபத்வாபாவா நிருத்த மித்யாத்வ பிரகாராணாம் பூர்வம்
விருத்தமாக இருக்கக்கூடியதான பிரதம மித்தியார்த்தம், திதீய மித்தியார்த்தம், திருதிய மித்தியம், இப்படி வரிசையா சொல்லிக்கலாம். திவிதீயம் வினா மீதி எல்லாமே அத்தியந்தாபா பிரதியோகித்துவ ரூபம் இல்லை. எனக்கு எது வேணுமோ அதை இப்ப சமயத்தேர்ந்தாப்புல போட்டுப்போம். சாத்திய விசிஷ்டதா, சாத்திய அவிசிஷ்டதா துவம்ச பிரதியோகித்துவம் ஆகாசாதோ நாசித்தம். துவம்ச பிரதியோகித்துவம்னு சொல்றேன் பார்த்தீங்களா, இது ஆகாசத்துல துவம்ச பிரதியோகித்துவம் இல்லைன்னு சொல்லாது. ஏன் சுவாமின்னு, ஆகாசமும் அனித்தியம் தான், நித்தியம்னு சொல்றாளே அவன் ஏதோ இடத்துல கண்ணால பார்த்தது சொல்லிட்டு இருக்காவ. வஸ்துதா ஆகாசமும் அனித்தியம் தான். அனித்தியமும் நீர் நின்றா, ஆகாசம் போன சந்தர்ப்பத்தில் நீர் இருந்துடா. நான் இருக்க வேண்டாம், எங்க ஸ்ருதி சொல்றது. தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத. ஆகாசத்துக்கு துவம்ச பிரதியோகித்துவம் வேணும்னு நான் கேட்கிறேன். நீங்க ஆகாசம் பிறந்ததுன்னு சொல்ற, பிராகபாவ பிரதியோகித்துவம் சொல்லிட்டு இருக்கீழ. துவம்ச பிரதியோகித்துவம் தான் வேணும்னு இல்ல. ஜாதஸ்தே திருவோ மிருத்யு, எது பிறந்ததோ அது ஒரு நாளைக்கு போக வேண்டியது அவள். இது ஸ்ருதி சித்த ஜன்யத்வேன அனுமிதத்வா. அதோட மட்டுமல்ல, ஆகாசவத் சர்வகதஸ்த நித்யா இத்யத்ர ஆத்ம நிதர்சனத்வம். ஆகாசவத் சர்வகதா நித்யா அப்படி. ஆத்மா ஆகாசம் போல சர்வகதமாகவும் இருக்கு, நித்தியமாகவும் இருக்கு அப்படின்னா. ஆகாசம் போல நித்தியம்னு சொல்ல, ஆகாசம் போல சர்வகதமும் நித்தியமும் சர்வகதா நித்யா அப்படின்னு வச்சுக்கணும். அது ஆத்ம நிதர்சனத்துவம் பிரசமான காலீன சர்வகதத்வேனா. ஆகாசம் எப்படி இருக்கு, அது இருக்கிற பர்யந்தம் சர்வகதமா இருக்கு. பிரசமான காலீன சர்வகதத்துவம். அதோட மட்டும் இல்ல, ஆபூத சம்பளவத்தாயித்வேன நித்தியத்துவம். இது ஆகாசம் எத்தனை நாள் இருக்கும் சார்ந்த மற்ற பூதங்கள்லாம் இருக்கிற பர்யந்தம் அப்படின்னு மகாபிரளய பர்யந்தம். அப்ப ஆகாசம் போய் ஆகாசம் இல்லாதான்னு ஒரு இடத்துல மனசனால எப்படி கல்பிச்சு பார்க்கறதுன்னு. ஆகாசம் இல்லாதான் ஆகாசம்னு ஸ்பேஸ், ஸ்பேஸ்லெஸ் ஸ்டேஜ் இருந்ததுன்னா அது எங்க இருக்கு? அப்ப எப்படி சார் இருக்கும்னா, இப்ப எப்படி இருக்கோ இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சூத்திர பாட்டு இப்ப எல்லா பொருளும் ஒரு இடத்துல இருக்கு. இது பேர் ஸ்பேஸ் ஃபார் கீப்பிங் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்ப ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு சரியா போயிடுது. அது எப்படி இருக்குன்னு அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆகாசம் இல்லாதது எப்படின்னு கேட்டால் சமாதானம் தெரியும், அவ்வளவு. ஒரு சமயத்துல ஆகாசமும் இல்லாமல் போகலாம், அந்த சமயத்துக்கு மகாபிரளயம்னு பேரு. ஆபூதவஸ்தாயித்வேன அதோன்யதார்த்தம் இத்தியாதி ஸ்ருத்யா அனாத்ம மாத்திரத்தீவ விநாசித்வேன விநாசித்வ பிரதிபாதனா. அதோட இல்ல, அதோன்யதார்த்தம் அதஹா. அதஹான்னா அதுல இருந்து, எதுல இருந்து? கீழே சொன்னதான பிரம்மத்துல இருந்து. அது என்ன தரத்துல இருக்கு? ஆத்மா சர்வாந்தரமே வியாசட்வா அப்படின்னு இருக்கு. அந்த பிரம்மத்தை ரெண்டு அதிகரண உழத்த ககோள பிராமணங்கள்ல தீர்மானம் பண்ணியிருக்காரு. தீர்மானம் பண்ணி அதை விட வேறான பொருள், பிரம்மத்தை விட வேறான பொருள் என்ன, தத்பின்னமான பொருள் எல்லாம் அர்த்தம். அதனால அர்த்தம் வினாசி. அதனால வினாசித்துவ பிரதிபாதனா. ஆகையால் என்னச்சு, நீங்க சொன்னதான மூணுத்துக்கும் சமாதானம் சொல்லியாச்சு. தேச பரிச்சேதமும் பத்து பரிச்சேதமும் கால பரிச்சேதமும் பிரம்மத்துக்கு, பிரம்ம பின்னமான பிரபஞ்சத்துக்கு இருக்கு. அதோட என்ன, நீங்க சொன்னதான சகலமும் தீர்மானம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு ஆயிடும். அசையேவா அதுக்கு மேல இப்ப சொன்னது சமாதானம் ஆச்சு. இவன் சொன்னது மேல மற்ற கட்டாதய ஸ்வானகத பிரதிபாதே வஸ்து கல்பிதா விபத்தத்வா பீடா தத்வமாலாதிகம் ஸ்வானகத பிரதிபாதே ரஜ்வாயுதம் தே விபஜ்யதே ஏவம் பிரம்மணி அனுகச்சதி கட்டாதிகம் விபஜ்யதே சங்கடா சன்படா இது ஆனந்தபோக்தமபி சாது அப்படின்னு ஆனந்த போதாச்சாரியார் ஒரு அனுமானத்தை சொல்லியிருக்கார். இந்த இப்ப நம்ம பண்ணியதான டிஸ்கஷன்னால அந்த அனுமானமும் ரைட் அப்படின்னு இந்த பரிச்சின்னத்துவ ஹேது முடிஞ்சு போயிடுது. இப்ப இதையே கால விடக்கூடாது, பரிச்சின்னத்துவ ஹேது ஆயிடுது. இந்த சொன்னதான டிஸ்கஷன்னாலேயே நமக்கு அந்த அனுமானமும் ரைட்டு அப்படின்னு தீர்மானமானதுன்னு சொல்லப்படுற. இதை அடுத்த வாரம்